வணக்கம் நண்பர்களே. வெந்தயம் பெனிகிரிக் சீட்ஸ் நம் அனைவரும் வீட்டில் சமையலறையிலும் தவறாமல் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த வெந்தயம் கிரேக்கர்கள் முதல் தற்போதைய வரைக்கும் சமையலில் மணமூட்டி மட்டும் அல்லாமல் சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருத்துவ முறைகளால் மருந்தாகவும் பயன்படுகிறது. இந்த வெந்தயம் நம் வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிடும் பொழுது நவீன வாழ்க்கை முறையினால் உண்டாகக்கூடிய சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, அதிக உடல் பருமன் என சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த வெந்தயம். இன்றைக்கு இந்த வீடியோவில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வெந்தயத்தை தினசரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, செரிமான பிரச்சனைகளை குணமாக்கும். வயிற்று வலி, வயிறு உப்பசம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நேச்சுரல் ஆன்டி ஆக்சிட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக நிறைந்திருக்கு. இது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்துவதோடு அஜீரணம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளையும் எளிதில் குணமாக்கும். அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் நீரை ஊற வைத்து வெந்தயத்தை சாப்பிட்டு நாள் முழுவதுமே வயிறு தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறது. நம்பர் 2, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். டைப் 2 சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க மிகவும் நல்லது. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா சாலிப்புல் ஃபைபர் எனும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது நாம் சாப்பிடும் உணவில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையாக மாற்றும் வேகத்தை குறைத்து இதன் மூலமாக இரத்த சர்க்கரையை நன்கு கட்டுப்படுத்தக்கூடிய இந்த வெந்தயம் மேலும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எனும் இன்சுலின் வேலை திறனை மேம்படுத்தக்கூடியது. இந்த வெந்தயம் சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க 3 டீஸ்பூன் வெந்தயத்தை முந்தைய நாள் இரவே நீரில் ஊற வைத்த பின் மறுநாள் காலையில் ஒவ்வொரு வேளை உணவில் சாப்பிடுவதற்கு முன் 1 டீஸ்பூன் ஊறிய வெந்தயத்தை சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்பர் 3, கொலஸ்ட்ரால் அளவுகளை சீராக்கும். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது வயிற்றில் ஒரு ஜெல் போல படிந்து கொழுப்புகள் இரத்தத்தில் சேர்வதை தடுக்கும். இதன் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக இருக்க உதவி செய்யக்கூடியது. வெந்தயம் அதிக கொலஸ்ட்ராலால் பிரச்சனையில் அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றில் இந்த ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு வர கொலஸ்ட்ரால் அளவு நன்கு குறையும். நம்பர் 4, மலச்சிக்கலை தடுக்கும். மலச்சிக்கல் உண்டாவதற்கு முக்கியமான காரணம் சாப்பிடும்போது உணவில் போதிய நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் இல்லாமல் இருப்பதுதான் முக்கிய காரணம். இந்த இரண்டையுமே சரி செய்யும் ஆற்றல் இந்த ஊற வைத்த வெந்தயத்திற்கு உண்டு. 100 கிராம் வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா 26 கிராம் டயட்ரி ஃபைபர் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய இந்த நார்ச்சத்து மலக்குடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி மல கழிவுகளை எளிதில் வெளியேற்ற உதவி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க காலை வெறும் வயிற்றில் ஊற வைத்த இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு வர மலச்சிக்கலை உண்டாவது தடுக்கப்படும். நம்பர் 5, தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் பலரும் தாய்ப்பால் சுரப்பு குறைவினால் அவதிப்படுவது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா டைசனின் எனும் எலக்ட்ரோமினலட் நல்ல அளவில் இருக்குது. இது தாய்ப்பால் சுரப்புக்கு காரணம். புரோலாக்டின் ஹார்மோனை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக தாய்ப்பால் சுரப்பை நன்கு அதிகரிக்கக்கூடிய இந்த வெந்தயம் அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்கள் மிகவும் அவசியமான அயன், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இதில் நல்ல அளவில் இருக்குது. தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருக்கிறவங்க காலை வெறும் வயிற்றில் இந்த ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்டு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். நம்பர் 6, உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை குறைக்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிகவும் நல்லது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடும்போது அதிக உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியாது. கலோரிகள் அளவும் குறையும். சாப்பிடக்கூடிய கலோரிகள் குறைவதன் மூலமாக படிப்படியாக உடல் எடையை குறைக்க உதவி செய்யும் இந்த வெந்தயம். இது மட்டும் அல்லாமல் பார்ட் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும் ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு உண்டு. இதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைப்பதோடு உடல் எடையும் குறையக்கூடியது இந்த வெந்தயம். நம்பர் 7, மாரடைப்பு வராமல் தடுக்கும். ஹார்ட் அட்டாக் எனும் மாரடைப்பு உண்டாவதற்கு முக்கியமான காரணம் இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகள் அதிக அளவு இருப்பதுதான்.
இந்த கெட்ட கொழுப்பு இரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாக்குவதே முக்கியமான காரணம். இந்த இரண்டையுமே வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த ஊற வைத்த வெந்தயத்திற்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இரத்த குழாய்களில் இன்ஃப்ளமேஷன் உண்டாவதை தடுப்பதோடு கொழுப்புகள் படிவதையும் தடுக்கும். இதன் மூலம் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பல மடங்கு தடுக்கக்கூடியது. இந்த ஊற வைத்த வெந்தயம் அதிக மருத்துவ குணம் கொண்டது. நம்பர் 8 நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வெந்தயத்தில பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான விட்டமின், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நல்ல அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஆன்டி ஆக்ஸிடென்ட் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ் நிறைந்திருக்கு. இந்த வெந்தயம் மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் ஃப்ளோரா எனும் கட்டில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாக்களை அதிகரிக்கும். குட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆவதோடு ஓவரால் நோய் எதிர்ப்பு சக்தியும் நன்கு அதிகரிக்கக்கூடியது இந்த வெந்தயம். ஸோ அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க கூட தினசரி இந்த ஊற வைத்த வெந்தயத்தை எடுத்துக்கிறதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம். நம்பர் 9 சர்மம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். சர்மம் மற்றும் தலையில் சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா, முகப்பருக்கள் உண்டாவதை தடுக்கும். தலையில் பொடுகு பிரச்சனை உண்டாவது தடுப்பதோடு பொடுகு தொல்லையும் நீங்கும் ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு உண்டு. மேலும் வெந்தயத்தை ஊற வைக்கும்போது அதில் உண்டாகக்கூடிய மிசிலேஜ் எனும் வளவளப்பு தன்மை பார்த்தீங்கன்னா, சருமத்தில் நல்ல மாய்ஸ்சராக வேலை செய்வதோடு சுருக்கம், பொலிவையும் அதிகப்படுத்தும். மேலும் வெந்தயத்தில பார்த்தீங்கன்னா, தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான பெனிக் ஆசிட் எனும் நியாசத்தில் நல்ல அளவுல இருக்கு. இந்த சருமம் சார்ந்த பிரச்சனையை வராமல் பாதுகாக்கும். ஸோ சருமம் மற்றும் தலைமுடி சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிடுவது மட்டும் அல்லாமல், அதனை மைய அரைத்து முகம் மற்றும் தலைமுடியில் அப்ளை பண்ணுவதன் மூலமாக தலைமுடியில் இருக்கும் பொடுகு பிரச்சனைகள்லாம் சரியாகும். நம்பர் 10 மாதவிடாய் வலியை குறைக்கும். பெண்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் கிராம்ப் எனும் மாதவிடாய் வலியினால் அவதிப்படுவது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் நல்லது. வெந்தயம் சீரற்ற மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவதிப்படுறவங்களுக்கு ஐசோப்ளேனேட்ஸ் எனும் சத்து நிறைந்த மாத்திரை மருத்துவர்கள் பரிந்துரைப்பதுண்டு. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே இந்த ஐசோப்ளேனேட் சத்து நல்ல அளவில் இருக்கு. இது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவி செய்வதோடு மாதவிடாய் வலியும் நன்கு குறைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிறகு பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் தெரிஞ்சுக்க இயற்கையே உயிர் மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, அப்போ வணக்கம். தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ தொடர்ந்து உங்களை வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட சேனல் இயற்கையே உயிர் மருந்து. இயற்கையுடன் சார்ந்து இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.